ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக எச்சரிக்கையான ஒரு ஹாட்டான நியூஸ் தான் தற்போது வெளியாகிருக்கு. மெஜாரிட்டி கிடைக்கவில்லைனா இதுதான் வழி அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட் அரசியலில் தற்போது ஏற்பட்டிருக்கு. 2015 கெஜ்ரிவால் மேஜிக்கை கையில் எடுக்கக்கூடிய விஜய் தற்போது வந்திருக்கிறாரு. தாவேகாவினுடைய பிளான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒர்க் அவுட் ஆகுமா, மிரளக்கூடிய அரசியல் களம், அந்த மாதிரி நிறைய ஹாட் ஆஃப் த ஒரு விஷயங்கள்லாம் வெளியான அதை பற்றிய சுவாரஸ்யமான தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னங்கிறத வீடியோ பாருங்கள், அப்போ தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஆக்சுவலி தாவேகா தனித்து நின்று 108 இடங்களில் வெற்றி பெற்றது. இது நம்ம அனைவருக்குமே தெரியும். ஆனால் வெற்றி பெற்றாலும் அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு இன்னும் 10 இடங்கள் தேவைப்படுது. ஏன்னா தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைக்க 118 இடங்கள் தேவைப்படுது. அதனால் விஜய் சிஎம் ஆகிறதுல இன்னும் 10 இடங்களுக்கு மேலே தேவைப்படுது. இதனால் அரசியலில் இப்போ யாரோடு கூட்டணி சேரலாம் அப்படிங்கிற ஒரு இதுவும் போயிட்டுருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில் தனிப்பெரும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக, அதிமுக இவங்க 2 பேரும் இணைவதாக அரசல் புரசலாக தாள்கள் வெளியாகிருக்கு. அதை பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்கள் கூட நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன். இதனிடையே தான் தாவேகாவுடைய தலைவர் விஜயுடைய அடுத்த திட்டம் இதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிற யோகத்தோட அடிப்படையில் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத கணிச்சிருக்காங்க. ஸோ அப்படி என்ன நடக்கும் அப்படிங்கிறத கணிச்சதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதை பற்றிய டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா அடுத்தடுத்து ட்விஸ்ட் வரதை அப்பப்போ நாம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப 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 நல்லது. ஏன்னா தமிழகத்தில் இந்த மாதிரி ஒரு அரசியலில் பெரும் மாற்றத்தை யாருமே எதிர்பார்க்க மாட்டிருக்காங்க. ஸோ இப்போ அந்த மாற்றம் நிகழ்ந்ததுனால இப்போ அரசியலில் ஒவ்வொன்றும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சரி, விஜயோடைய அடுத்த பிளான் என்னங்கிறத வாங்க பார்க்கலாம். விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் தாவேகா ஆட்சி அமைக்க போதிய பெரும்பான்மை இல்லாத சூழலில் டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் பணியிலான அதிரடி அரசியலை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாக தாள்கள் அரசல் புரசலாக வெளியாகிருக்கு. அப்படி என்ன வெளியாகிருக்குங்கிறத தெளிவாக சொல்கிறேன். சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களை பெற்றுள்ள தாவேகா ஆட்சி அமைக்க இன்னும் 12 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தேவைப்படக்கூடிய நிலை இருக்குது. மற்ற கட்சிகளிடம் ஆதரவு கோரும்போது அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கூட்டணி ஆட்சி கேட்க வாய்ப்பு இருக்குது. அவ்வாறு நிபந்தனைகளோடு கூடிய ஆதரவு பெற்று ஆட்சி அமைத்தால் தாவேகாவால் சுதந்திரமாக செயல்பட முடியாது என விஜய் கருதுகிறார். எனவே 2013 டெல்லியில் குறைந்த இடங்களை பெற்றபோது கெஜ்ரிவால் எடுத்த முடிவை போல அதிகாரத்திற்காக கொள்கை விட்டு கொடுக்காம இருக்க விஜய் திட்டமிட்டுள்ளதாக தாள்கள் கூறப்படுது. பெரும்பான்மையை நிரூபிக்க இன்னும் 2 வார காலமே அவகாசம் உள்ள நிலையில் தனது கட்சி நிர்வாகிகளிடம் விஜய் ஒரு முக்கிய ஆலோசனையை வழங்கியிருக்கிறார். நிபந்தனையோடு ஆதரவு கரம் நீட்ட வரக்கூடிய கட்சிகளுடைய கோரிக்கைகளை ஏற்க வேண்டாம் என்று அவர் கராராக கூறியுள்ளதாக தெரிகிறது. கூட்டணி ஆட்சி என்ற பெயரில் மற்ற கட்சிகளுடைய தலையீடு இருப்பதை விட பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் பதவியை துறப்பதே மேல் என்ற முடிவில் அவர் உறுதியாக இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் இந்த தாள்கள் கசிந்திருக்கு. ஒருவேளை தாவேகாவால் ஆட்சி அமைக்க முடியாமல் போனால் தமிழகத்தில் மீண்டும் தேர்தல் நடத்தப்படக்கூடிய சூழல் உருவாகலாம். அப்படி தேர்தல் நடந்தால் தற்போது கிடைத்துள்ள வெற்றியை விட பிரம்மாண்டமான வெற்றி தாவேகாவிற்கு கிடைக்கும் என்றும் அப்போது தனிப்பெரும் மெஜாரிட்டியோடு கோட்டையை பிடிக்கலாம் என்று விஜய் நம்புவதாக தாள்கள் வெளியாகிருக்கு. ஸோ 2015 கெஜ்ரிவால் மீண்டும் தேர்தலை சந்தித்து எப்படி தனிப்பெரும் வெற்றி பெற்றாரோ அதே போன்று ஒரு மாபெரும் வெற்றியை மக்கள் தமக்கு தருவார்கள் என்ற நம்பிக்கையில் விஜய் இந்த ரிஸ்க் எடுக்க துணிந்திருக்கிறார் என்பது தெரிய வருது. இதுவும் அதிகாரப்பூர்வமாக தெரியல, ஆனால் இப்படி ஒரு விஷயம் இருப்பதாக தகவல்கள் வெளியாகிட்டுருக்கு. இப்படி ஒரு வேலை நடந்தால் திரும்பவும் தாவேகாவை வெற்றி பெற செய்வீங்களா அப்படிங்கிறத கமெண்டில் பண்ணுங்கள். மெயினாக இந்த மாதிரி திரும்ப ஒரு ரீஎலெக்ஷன் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக எல்லோரும் பார்ப்பாங்க. அதனால் கமெண்ட் பண்ணுங்கள்.
அதே போல் சும்மா இருந்தவரை சீண்டி சூப்பர் வாய்ப்பை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறைய அரசல் புரசலாக தாள்கள் வெளியாகிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ விஜய்க்கு ஆதரவாக அனுதாப அலைங்கிற மாதிரி இந்த நியூஸ் வெளியாகிருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன், அதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. அடுத்து என்ன நடக்க போகுது என்பது தான் ஒட்டுமொத்த தமிழகமே கேட்கக்கூடிய ஒரே கேள்வி. விஜய் முதலமைச்சராக பதவி ஏற்பாரா அப்படிங்கிறது தான் எல்லாருடைய பெரு கேள்வி இல்லையா? தமிழகம் முழுவதும் ஒரு பரபரப்பில் தான் இப்போ வரையும் போயிட்டுருக்கு. தற்போதைய சூழலில் விஜய் ஆட்சி அமைப்பது மதில் மேல் பூனையாக இருக்கக்கூடிய நிலையில் தங்களுக்கு கிடைத்த அருமையான வாய்ப்பை இரு திராவிட கட்சிகளும் தவற விட்டதாக சொல்லப்படுது. பாஜக வரக்கூடாது என விஜய்க்கு திமுக வெளியில் இருந்து ஆதரவளிக்கலாம், அல்லது திமுக ஆட்சிக்கு வரவே கூடாது என அதிமுக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தந்திருக்கலாம். ஆனால் இரு கழகங்களும் அமைதியாக இருந்து தமிழகத்தில் இன்னொரு தேர்தல் நடக்கக்கூடிய சூழலை உருவாக்கிவிட்டனர் என்கின்றனர் அரசியலுடைய பார்வையாளர்கள். தமிழ்நாடு அரசியல் களம் தற்போது யாராலும் கணிக்க முடியாத திருப்பங்களை சந்தித்து வருகிறது. தேர்தலில் மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்திய தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தாலும் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையை எட்ட முடியவில்லை. இதனால் விஜய் முதல்வராக பதவி ஏற்பாரா இல்லையா என்ற கேள்விதான் தமிழகம் முழுவதுமே முக்கிய விவாதமாக மாறியிருக்கு. இந்த தேர்தலில் நடந்த மிகப்பெரிய மாற்றம் என்னவென்றால், பல சகாப்தங்களை தமிழக அரசியலை கட்டுப்படுத்தி வந்த திமுக அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகளை பின்னுக்கு தள்ளி புதிய அரசியல் சக்தியாக தாவேகா உருவெடுத்திருப்பதுதான். இது பல அரசியல் பார்வையாளர்கள் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றம் என்று குறிப்பிடுறாங்க. ஆனால் 108 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாலும் ஆட்சி அமைக்க தேவையான 118 உறுப்பினர் ஆதரவு தாவேகாவுக்கு இல்லை. இதனால் காங்கிரஸ் உள்ளிட்ட சில கட்சிகள் ஆதரவை பெற விஜய் தரப்பு முயற்சியில் இறங்கி அதில் காங்கிரஸ் ஆதரவு கிடைச்சிருச்சு. இதையடுத்து திமுக கூட்டணியில் உள்ள சில கட்சிகளோடு தாவேகா பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த ஆதரவுகளோடு ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்கிறார் விஜய். அதே நேரத்தில் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் பதவியேற்பு விழா நடைபெறும் என்ற தகவல்களும் பரவியிருக்கு. சில இடங்களில் விழா ஏற்பாடுகளும் தொடங்கப்பட்டதாக கூறப்படுது. இதனால் விஜய் மே மாதத்துக்குள்ள முதல்வராக பதவியேற்கிறார் என்ற எதிர்பார்ப்பு தாவேகா ஆதரவுகளிடையே உருவாயிருக்கு. ஆனால் அரசியல் களம் திடீரென வேறு திசைக்கு மாறி இருக்கு. ஆளுநர் உடனடியாக அழைப்பு விடுக்காதது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதுவே தற்போது தமிழக அரசியலில் மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறியிருக்கு. இந்த சூழலில் தங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய அரசியல் வாய்ப்பை திமுகவும் அதிமுகவும் தவறவிட்டன என்ற கருத்து அரசியல் விமர்சகர்களிடம் வலுப்பெற்று வருகிறது. பாஜக ஆட்சியில் பங்கேற்கக்கூடாது என்ற நோக்கில் திமுக வெளியிலிருந்து தாவேகாவுக்கு ஆதரவு அளித்திருந்தாலும் நல்லது என ஒரு தரப்பு கூறப்படுது. ஸோ யார் என்ன கூறினா என்ன, நடக்கிறது என்னங்கிறது இன்னும் கொஞ்சம் நாளில் அதிகாரப்பூர்வமாக தெரிஞ்சிடும். அதை தெரிஞ்சுக்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்டேட்டாக என்ன நடந்தாலும் உடனே ஷேர் பண்ணுறேன். இந்த நியூஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். விஜய் எடுக்கக்கூடிய முடிவு கரெக்டாக இருக்குமாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.